வறுமை ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 5 லட்சம் குடும்பங்களை மேம்படுத்தும் தாய் மாணவர் திட்டம் தமிழகம் முழுவதும் அடுத்த மாதம் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் கேட்கலாம். பாஸ்கரன், வணக்கம். பாஸ்கரன், இந்த திட்டத்தின் முழு விவரங்கள் என்ன? ஆதரவற்றோர், தனித்து வசிக்கும் முதியோர், பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள், மரணம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள், அவருடைய குடும்பங்களை எல்லாம் வறுமை ஒழிப்புடைய நடவடிக்கையாக அந்த குடும்பங்களை தேர்ந்தெடுத்து வறுமை ஒழிப்பின் நடவடிக்கையாக அதன் ஒரு பகுதியாக இந்த 5 லட்சம் குடும்பங்களை மேம்படுத்தக்கூடிய தாய்மானவர் திட்டம் என்பது தொடங்கப்படும் என்று ஏற்கனவே பட்ஜெட்ல நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். இதற்காக ஒரு 27,000 கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அடுத்த 2 ஆண்டுகள்ல ஏறக்குறைய 5 லட்சம் குடும்பங்கள்ல வறுமையிலிருந்து உயர்த்துவதற்கு மீட்டெடுப்பதற்குள்ள நடவடிக்கை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அடுத்த மாதம் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மத்திய அரசு நிதி ஆயோக்ல, அதாவது அந்த அறிக்கையில வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கக்கூடிய மக்களுடைய சதவீதம் என்பது தமிழகத்துல 2.2% இருக்கிறது என்பதை குறியீடாக குறித்திருந்தார்கள். அந்த குறியீடை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5 லட்சம் குடும்பங்களை வறுமையினுடைய மீட்டெடுக்கும் நடவடிக்கையாகத்தான் இந்த தாய்மானவர் திட்டம் உள்ளது. தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார். அதற்குண்டான நடவடிக்கை எல்லாம் அடுத்த மாதம் தொடங்கும். அந்த வகையில அந்த குடும்பங்களை அடையாளம் காணக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும். அந்த குடும்பங்களை அடையாளம் கண்டு அங்கிருக்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த நலத்திட்ட உதவிகள், அவர்களுக்கு தேவையான பல்வேறு விதமான பண உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான உதவிகளை திட்டத்தின் கீழே செயல்படுத்துவார்கள். அதற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சிறப்பு பெற்ற பிறகு வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும். முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.